பியூஷ் கோயல் அவர்கள் என்ன பேசினார்? தமிழ்நாட்டில் எந்த திட்டங்களும் செயல்படுத்தப்படல, அரசோட பணம் எல்லாம் எங்கே போகுது, கடன் சுமை அதிகரிச்சிடுச்சு, தமிழ்நாடு திவாலாக போகுது என்று எந்த புரிதலும் இல்லாமல் பேசியிருக்கிறார். தமிழ்நாடு அரசின் பணம் எல்லாம் எங்கே போகுதுன்னு கேக்குறீங்களே, எல்லாமே நேரடியா மக்களுக்கு தான் போகுது. ஒரு மாசத்துக்கு முன்னாடி எல்லாருக்கும் 5000 ரூபாய் போச்சு, உங்களுக்கு தெரியாதா? நாங்க கேட்கறது தமிழ்நாட்டு மக்கள் ஒன்றிய அரசுக்கு கட்டக்கூடிய வரி பணம் எல்லாம் எங்க போகுது? தமிழ்நாட்டுக்கு 80,000 கோடி ரூபாய் கொடுத்திருக்கோம்னு அவர் சொல்லி இருக்கிறார். மாண்புமிகு ஒன்றிய அமைச்சர் திரு கோயல் அவர்களே, அப்படியே கொஞ்சம் உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், பீகார், ராஜஸ்தான் போன்ற நீங்க ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்களுக்கு எவ்வளவு நிதியை கொடுத்திருக்கீங்க என்பதையும் சேர்த்து சொல்லுங்க. அப்பதான் தமிழ்நாட்டை நீங்க எந்த அளவுக்கு வஞ்சிக்கிறீங்கன்னு தெளிவா புரியும். பாஜக ஆளக்கூடிய வட மாநிலங்களுக்கு தர அதே அளவு நிதி பெறுவ தமிழ்நாட்டுக்கு நீங்க வழங்கினா தமிழ்நாட்டு கடனை அடைஞ்சு நமக்கு நிதி நெருக்கடி இருக்காது. எங்க பணத்தை வாங்கிக்கிட்டு எங்க கிட்டே பணம் எங்கன்னு போகுதுன்னு கேட்கிறீங்களே, இது நியாயமா? பாஜகவுக்கு திமுக மீதான கோபம் மட்டுமல்ல, அவங்களுக்கு தமிழ்நாட்டு மேலையும் வெறுப்பு தான். இத்தனை நெருக்கடியை கொடுத்தோம், எல்லாத்தையும் நாம நம்பர் 1 இருந்தா வெறுப்பு வரத்தானே செய்யும். இந்தியாவோட மிக முன்னேறின மாநிலத்தை பார்த்து திவால் ஆகிடும் ஒன்றிய அமைச்சர் பியூஷ் கோயல் சொல்றது ரொம்ப டூ மச். பாத்துக்கிட்டே இருங்க, என்டிஏ தான் தமிழ்நாட்டில் திவாலாக போகுது. பாஜக ஆட்சிக்கு வந்ததுல இருந்து இந்தியாவுடைய பொருளாதாரத்துடைய நிலை என்ன? ஆட்சிக்கு வந்தா டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயுடைய மதிப்பு அப்படியே தூக்கி நிறுத்திடுவோம்னு வாய்க்கீழே பேசுறீங்களா இல்லையா? இன்று என்ன நிலை? வரலாற்றில் அளவுக்கு ரூபாய் மதிப்பு பாஜக ஆட்சியில வீழ்ச்சியை சந்திச்சிட்டு இருக்கு. பரீட்சையில ஃபெயிலான ஸ்டூடெண்ட் வந்து எல்லா சப்ஜெக்ட்லயும் டாப்பரா இருக்கக்கூடிய எங்களுக்கு அட்வைஸ் பண்ணலாமா? முதல்ல நீங்க பாஸ் மார்க் அச்சு வாங்கிட்டு வந்து அப்புறமா தமிழ்நாட்டு கதையை பேசுங்க.